கைஸ் வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு இந்த பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி வீடியோஸ் வந்து நான் டெமோவோட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஸோ இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்று வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் ஆஸ்க் ரகுலனில் இருக்காது. மோஸ்ட் கேசஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்டைசர் அகாடமி சேனலில் வந்து நான் தமிழ்லேயே போடுறேன், இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் போட்டுறேன். அண்ட் ஸோ அதனால் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். நம்ம இதில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாரும் வந்து 100% டெக்னிக்கல் கிடையாது, ஜெனரிக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாரி போடுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் வந்து எப்படி மைன் பண்ணுறது, அதுக்கு என்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர் வேணும், அண்ட் எப்படி வந்து அது எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது, அண்ட் ரிக்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி வில் சி இட். அண்ட் இப்போதைக்கு வந்து ஒரு மேக் புக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது போயிட்டுருக்கு, மைனிங். இதில் மைனிங் போயிட்டுருக்கு, பட் இட்ஸ் CPU மைனிங். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, CPU அண்ட் GPU மைனிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனேரோ மைனிங் இது. அண்ட் வி ஹேவ் ஆல்மோஸ்ட் லைக் 0.9 காயின்ஸ் இருக்குது XMR. அண்ட் இதுலேயும் வந்து பிட்காயின் மைனிங் இருக்குது. இப்போ புதுசாக வந்து அசம்பிள் பண்ணிருக்க ரிக் இது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா கிகாபைட் போர்டு, 16 GB ரேமு. இது வந்து ப்ராசஸர் வந்து i9. ஜென்ரலாக இவ்வளோ பவர்ஃபுல் ப்ராசஸர்லாம் தேவை கிடையாது. பட் சம் காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு CPU வச்சு மைன் பண்ணுவோம். சில காயின்ஸ் வந்து நம்ம GPU வச்சு, அதை கிராஃபிக் கார்டு வச்சு மைன் பண்ணுவோம். அண்ட் ஸோ இந்த ரிக்கில் வந்து CPU வந்து நான் ஒரு காயினுக்கு மைன் பண்ண போகிறேன், அண்ட் GPU வந்து வேறு ஒரு காயினுக்கு மைன் பண்ண போகிறேன். அண்ட் 2 GPU இங்கே இருக்குது, அண்ட் இன்னொரு GPU இங்கே இருக்குது. இன்னும் போட முடியல, ஏன்னா இது வந்து ஸ்லாட் வந்து PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அண்ட் பவர் பட்டனுக்கு வந்து ஜம்பர் கேபிள் இல்லை. ஸோ ஏன்னா அது கேபினெட்டில் நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாரி கேபினெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே பட்டன் இருக்கும், ஸோ அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஜம்பர் கேபிள் இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து மேனுவலாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் ஆன் ஆஃப் பண்ணிருக்கோம். ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் ட்ரைவ், 128 MB ஹார்ட் ட்ரைவ் இது. இட்ஸ் அ மினி சட்டா ஹார்ட் ட்ரைவ் இது, சட்டா SSD ஹார்ட் ட்ரைவ் இது. அண்ட் மற்றபடி கன்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு வந்து இட்ஸ் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் ஆக்சுவலி போட போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கிராஃபிக் கார்டு, அது டீட்டெயில்ஸ் எல்லாம் போட போகிறேன். அண்ட் இட்ஸ் RTX திங்க் கிராஃபிக் கார்டு நேமே மறந்துச்சு, இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய கிராஃபிக் கார்டெல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் RTX 2060 இது. நான் வாங்கணும்னு நினச்ச கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3080 3090 வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், லைக் அரௌண்ட் 1.5 லட்சம் ஒரு கார்டு அது. அண்ட் 3060 தான் வந்து நான் எய்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். 50,000 கிட்டக்கு அந்த கார்டு அது. பட் அது எதுவுமே ஸ்டாக் இல்லை. இப்போ வந்து பயங்கர டிமாண்ட், சிலிக்கான் சிப்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர டிமாண்ட் இது. ஸோ அதனால் அது பண்ண முடியல. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 கார்டு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 ஸ்லாட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து PGA ரைசருக்கு போட்டு பண்ணணும். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து வீ கேன் டூ. ஒரு சின்னதாக இருக்கும், இதில் வந்து ஃபுல் கிராஃபிக் கார்டு போட முடியாது. சின்னதாக ஒரு ஸ்லாட் வச்சுட்டு ஒரு ஒயர் இருக்கும், அதில் வந்து கிராஃபிக் கார்டு கனெக்ட் பண்ணணும். அண்ட் ஸோ 2 கார்டு இருக்குது. அண்ட் இப்போ விண்டோஸ் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சில டிரைவர்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மைனிங் ரன் பண்ணி செக் பண்ணோம் எல்லாத்தையும். வில் டூ தட். பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ் பவர் சப்ளை. ஐ திங்க் திஸ் ஷுட் பி இனஃப். ஏன்னா மொத்தம் 6 கார்ட்ஸ் தான் ரன் பண்ணுறோம். ஒரு 10 கார்ட்ஸ் 12 கார்ட்ஸ் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் சப்ளை வேணும், இல்லைனா 2000 வாட்ஸ் வேணும். பட் ஐ திங்க் இதுக்கு இது ஓகே. அண்ட் இட்ஸ் 6 GB கிராஃபிக் கார்டு இது. அண்ட் இந்த கிராஃபிக் கார்டு வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 40,000 இருக்கும் ஒரு கிராஃபிக் கார்டு. ஸோ இந்த ஹோல் செட்டப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 lakhs. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு, இந்த 16 GB ரேமு, மெயினாக கிராஃபிக் கார்டு தான் அதில் எக்ஸ்பென்சிவ் வந்துச்சு, i9 ப்ராசஸரு. ஸோ இந்த ஹோல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 lakhs இது. அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து முக்கால்வாசி இது ஒரு ஹாபி ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி வரும்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ கைஸ், என்னோட இந்த பிளாக் செயின் சீரீஸில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே நான் எல்லாமே ரொம்ப ஆம்பிஷியஸாக பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நம்ம வந்து வில் மேக் அ வெரி டீசென்ட் இன்கம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் உள்ளார இறங்கிடாதீங்க. ஸோ இது வந்து மோர் லைக் ஒரு ஹாபியாக மட்டும் பண்ணுங்கள். இதுக்கு எஸ்பெஷலி வந்து கிரெடிட் கார்டில் போய்ட்டு இந்தமாரி வந்து ரிக் வாங்குறது, கிராஃபிக் கார்டு வாங்குறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா யூ வில் நெவர் மேக் தட் மணி அவுட். ஸோ ஏன்னா கிரிப்டோ கரன்சி மைனிங் வந்து ஈவன் தான் ஐம் கோனா டீச் யூ ஹவு டு டூ இட். இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா பரவாயில்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிஞ்சாலும்
கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒரு இன்டர்வல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த கெப்பாசிட்டி கம்மியாகிக்கிட்டே வரும், அந்த டிஃபிகல்ட்டி அதிகமாகிட்டே இருக்கும், உங்களோட ஹார்ட்வேர்லாம் யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ அதனால் டவுன் தி லைனில் வந்து 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம வந்து பிட்காயின்லாம் பண்ண முடியாது, எத்தேரியம் பண்ண முடியாது, வேறு ஏதாவது ஒரு காயின் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இது ஒரு ஹாபியாக பண்ணுங்களே தவிர இதை வச்சு ஏர்ன் பண்ணி நான் பெரிய ஆளாயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கொஷின் கூட கேட்காதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் பர்பஸஸ். கிரிப்டோ கரன்சிஸ் வந்து நம்ம எப்படி மைண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கிரேட் நாலேஜ் அது. ஏன்னா அதுக்குள்ளார நிறைய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி வந்து ஒரு 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 ஸ்லஷ் பூல் அந்தமாரி வந்து எப்படி வந்து ஒரு பூலில் ஜாயின் பண்ணி அண்ட் அவங்க கூட சேர்ந்து நம்ம மைண்ட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா இதில் எப்படின்னா வந்து நம்ம இண்டிவிஜுவலாக மைண்ட்லாம் பண்ண மாட்டோம், அதெல்லாம் அந்த காலம். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ரிக் வச்சுட்டு தனியாலாம் மைண்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு குரூப்பாக ஒரு சிண்டிகேட் மாதிரி நிறைய பேர் கூட ஜாயின் பண்ணி சேர்ந்து மைண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கிடைக்கும், நம்ம மைண்ட் பண்ணி கொடுத்தோன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக போகும். இப்போதைக்கு சும்மா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தான். ஸோ ரிக் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு அண்ட் விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு RGB ஃபேனும் வாங்கியிருக்கேன். நைஸ். ஸோ இது என்னென்னா அந்த ரிக் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த கேபிள் எல்லாத்தையும் வந்து அழகாக நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிக் எடுத்து ஓரமாக ஏதோ ஒரு கார்னரில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அது பாட்டுக்கும் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கோம். அண்ட் நம்ம வேலையை பார்க்கலாம். ஒன்ஸ் ஒரு ரிக் ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சு எல்லாம் அப் அண்ட் ரன்னிங் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ரிக்கு பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்தராக நம்ம இதை பார்ப்போம். அண்ட் ஸோ இதான் மைனிங் கான்சோல் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வருது, எதை வச்சு நம்ம மைண்ட் பண்ணுறோம், CPU வச்சு மைண்ட் பண்ணுறோமா, அண்ட் இது வந்து GPU வச்சு மைண்ட் பண்ணுறோம். இதில் எவ்வளோ ஹேஷ் ரேட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1700 ஹேஷ் பர் செகண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 26 மெகா ஹேஷஸ், அதாவது 26,000 மெகா ஹேஷஸ். இது விச் இஸ் லைக் இது வந்து என்னோடய கேமிங் பிசியில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பவர்ஃபுல் அது. அண்ட் இது வந்து CPUவில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மிஷின்லேயே வந்து CPU மட்டும் இதில் யூஸ் ஆகி ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இது ஹேஷ் ரேட் கம்மியாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா இது வந்து மொனேரோ பண்ணுது, இது வந்து பிட்காயின் பண்ணுது. ஸோ மொனேரோ வந்து CPU பேஸ்டு மைனிங் அல்காரிதம் இது. அண்ட் பிட்காயின் வந்து GPU பேஸ்ட், அது கிராஃபிக் கார்டு பேஸ்ட் மைனிங் அல்காரிதம். ஸோ அதனால் இதுக்கு கிராஃபிக் கார்டு வேணும் அண்ட் இதுக்கு CPU. ஸோ அது வந்து கன்ஃபிகர் பண்ணியிருக்கான், இதுக்கு இப்படி பண்ணுன்ட்டு. அண்ட் ஸோ இது வந்து இப்போதைக்கு மொனேரோ வந்து எவ்வளோ காயின்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், சும்மா கொஞ்ச நாள் தான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து மல்டிபிள் மிஷின்ஸ் வந்து இதில் பண்ணிகிட்ருக்கு. மொத்தமாக 3.3 கிலோ ஹேஷஸ், அரௌண்ட் 3394 ஹேஷஸ் பர் செகண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டோட்டலாக வந்து இவ்வளோ காயின்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். XMR, அதான் மொனேரோ அப்படின்ற ஒரு கிரிப்டோ காயின் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். அதில் கிரிப்டோ காயின் ரேட் வந்து மொனேரோ ரேட் வந்து அரௌண்ட் $220. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் வந்து பண்ணோம். அண்ட் எந்த கரன்சிஸ் வந்து எவ்வளோ வேல்யூ இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றிலாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஆல்ரைட் கைஸ், ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.